கண்மணிக்கு அடிபட்டோன்னே வந்து தாங்கவே முடியல நம்ம அன்புவால். அன்பு வந்து அவங்களுக்கு வந்து போட்டு விடுறாரு மருந்து. அடுத்து வந்து அவங்களுக்கு ஊதி விடுறாரு. எப்படி கண்மணி இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த பாத்ரூம் கதவை திறக்கலன்னா நான் அவ்வளோதாங்க, என்னால் முடியலங்க, ரொம்ப எரிஞ்சிச்சு, தாங்க முடியல அப்படின்னோடனே, இப்போ எப்படி இருக்கணும், நீங்கள் மருந்து போட்டு ரொம்ப இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எப்படி இதெல்லாம் நடந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு பாத்ரூம் வந்து செக் பண்ணுறாரு அன்பு. அவருக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அடுத்து வந்து இன்சார்ஜை கூப்பிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக நாங்கள் வந்து நல்லா தாங்க வச்சுருந்தோம், எப்படி இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னோடனே, சரி தாப்பால் எப்படி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு. இல்லைங்க, முன்னாடி இருந்து யாரோ லாக் பண்ண மாதிரி இருந்ததுங்க அப்படின்னோடனே, லாக் பண்ணியிருக்காங்களா, நீ என்ன சொல்கிற கண்மணி, இங்கே யாரும் ஒன்று லாக் பண்ணுவா பாத்ரூமில் வச்சு அப்படின்னா. அதாங்க எனக்கும் புரியல, நான் ரொம்ப நேரம் திறந்து பார்த்தேன், திறக்கவே திறக்கல, நீங்கள் தானே வந்து திறந்தீங்க. ஆமாம் நான் தான் வந்து திறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ என்ன நடந்திருக்கோம், யார் ஒன்று இப்படி பண்ணியிருப்பா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம வந்து அன்பு. கண்டிப்பாக இது ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ ஒருத்தர் தான் இப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அன்பு முடிவு பண்ணுறாரு. இந்த சூழலில் கண்மணியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அன்பு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செய்கிறாரு. அடுத்து வந்து அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது, எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதை வந்து தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அங்கே வராங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து வெண்ணிலா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி நடந்துச்சு வெண்ணிலா அப்படின்னு. அச்சுச்சோ எனக்கு தெரியாதே, ரொம்ப எரியுதா, நான் வேணா உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இருக்கேன் பார்த்துக்கிறதுக்கு, நான் பார்த்துப்பேன், என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும், நீ வேலை பாரு, நீ எதுக்காக வந்தியோ அதை பாரு அப்படின்றாரு. அதுக்கிட்டே அவர் சொன்னது தப்பாக நினச்சிக்காத வெண்ணிலா, அன்பு என்னை பார்த்துப்பாரு, நீ வந்து உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல அதை போய் பாரு அப்படின்றாங்க. ரொம்ப தான் ஓவராக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க வெண்ணிலா. இல்லை கண்மணி, எனக்கு வேலை தான் முக்கியம் இல்லை, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாரு வெண்ணிலா, நீ எதுக்காக வந்த, பாட்டி வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தானே வந்திருக்க, அதை முதல்ல பாரு, இந்த முக்கியமான விஷயம், நீ வந்ததும் நல்லதுக்கு தான். ஏன்னா இப்போ இருக்க நிலைமையில கண்மணியை கவனிச்சுக்கிறது எனக்கு முழு நேரம் வேலையாக இருக்கும். அதனால் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தேவையான விஷயம்லாம் நான் பண்ணிட்டேன், அதனால் அதை நீ ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிச்சிக்கோ சரியா, நான் வந்து கண்மணியை கவனிச்சுக்கிறேன், ஏன்னா கண்மணிக்கு செய்ய வேண்டிய விஷயம்லாம் உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு வந்து செம்மையாக டென்ஷன். ஆமாடி, உனக்கு அவ்வளோவா வந்து வராதிரி, அவரே பார்த்துப்பாரு, நீ முதல் ஆக வேண்டிய வேலையை பாரு, வேலை விஷயமா வந்து வேலையை தான் பார்க்கணும், இல்லைன்னா பாட்டி செமையாக திட்டுவாங்க, நீ போய் பாரு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. வெள்ளாக்கு செம்ம கடுப்பாக இருக்குச்சே, எப்படியாவது வந்து நம்ம வந்து கண்மணி கூட தங்கிடலாம், அன்பு வெளியே அமுச்சிடலாம் இந்த சாக்கை வச்சு நினச்சா. அன்பு வந்து பசமாவது விட்டுட்டு இருக்காரு, போகவே மாட்டேங்கிறாரு சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்கே வந்து இந்த மாதிரி கண்மணிக்கு ஆனதோட வந்து பவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்படி இப்படிலாம் ஆக முடியும், அப்போது வந்து உங்களுக்கு யார் இந்த கதவை வந்து இந்த மாதிரி மூடியிருப்பா, உண்மையிலே யார் வந்திருக்க யார் போயிருக்கா, நம்ம சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஐயோ சிசிடிவி கேமராவா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெண்ணிலா, தெரிஞ்சிடுமே நம்ம வந்துட்டு போனது அப்படின்னோடனே, உடனே வந்து யாராவது வந்துட்டு போனாங்களா, வெண்ணிலா மட்டும்தான் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியே சொல்லிடுறாங்க. அது கேட்டு அன்பு அதிர்ச்சி. வெண்ணிலா வாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெண்ணிலா வந்து அதுக்கு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வெண்ணிலா வந்து குளிக்கணும்னு சொன்னா, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு என்ன நடந்ததோ தெரியல, குளிக்க வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த வெண்ணிலா தானா, அவளை சும்மாவே விட மாட்டா, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாரு. ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து பட வேண்டியது இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் வரணும் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெண்ணிலா வந்து அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நான் தான் சொல்லிட்டேன்ல எல்லா ஆர்கனைசரும் நான் வந்து பார்த்துட்டேன், நீ தானே இந்த வேலை விஷயமா வந்து, அதனால் நீயே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோ, நான் வந்து நிறைய வேலை இருக்குது, நான் வந்து கண்மணிக்கு வந்து ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்கான், அவளுக்கு மருந்து போட்டோன்னா அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் வந்து வெண்ணிலாச்சே நம்ம அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதனால் வந்து எங்கேயும் போக மாட்டா வரமாட்டா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோமே, அன்பு கூட கடைசியில் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து கண்மணி கூட வந்து கேம்பியரில் போய்ட்டு உட்கார்றாரு நம்ம அன்பு. கண்மணி உனக்கு குளிருதுன்னு சொன்னால, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயில வந்து கையை வச்சு அப்படியே வந்து அவங்களுக்கு கணத்தில் வைக்கிறாரு. ரெண்டு பேருமே அந்த ஒரே ஒரு பெட்ஷீட்டில் வந்து அந்த சால்வையில் வந்து போத்திக்கிறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்துட்டு வயிறாக எரியுது வெளியிலாக்கு, செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து கண்மணி இங்கே வா, கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பனி அதிகமாக இருக்கிறதால கண்மணிக்கு வந்து அப்படியே வந்து குளிருது. உடனே அன்பு அவரோட சொட்டரில் கண்மணியும் கூப்பிட்டுக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரே சொட்டரில் அப்படியே நடந்து போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து வயிறாக எரியுது. வெள்ளாவால் தாங்கவே முடியல, வேறு என்ன செய்யறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.